துப்புறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நேரத்துக்கு போறத தவிர்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர்கிட்ட வருங்க, அது கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. அதை தான் தேவன் வெறுக்கிறார். அதுவும் ஒரு பெருமை, ஆவியில உண்டாக்குற பெருமை. அந்த பெருமையை தேவன் அடியோடு வெறுக்கிறார். இங்க ஆண்டவர் உபவாசத்துல இருந்து சோதிக்கப்படும் போது கூட தன்னை தாழ்த்தி வைக்கிறது காரணம் என்னன்னா, அதை அவர் கிராண்டடா எடுத்துக்கல. அவர் தேவனுடைய குமாரனே ஆனாலும் அதை அவர் கிராண்டடா எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா, அது அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பூமியில இருக்கும்போது தன்னை தாழ்த்தணும், தன்னை அவர் என்ன பண்ணுனா ஒரு எக்ஸாம்பிளா காட்டணும்ன்றதுக்காக. ஏன்னா இதே இதுலதான் ஏவாள் விழுந்தா, தேவர்களை போல அப்படின்ற சொன்ன வார்த்தைக்கே விழுந்தா. இங்க அவர் தேவனா இருந்தாலும் இங்க பாவத்துல விழாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ ஊழியக்காரரா இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அநேகர் இருக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஆவியில பெருமை வருதுன்னா, நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க தப்பான ட்ராக்ல இருக்கீங்க. உங்களை நீங்க